தம்பி பால் அவர்கள் குறிப்பிட்டது போல பெரும்பாலும் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் இந்த போராட்டத்திலே பங்கேற்றிருக்கிறீர்கள். எங்களுக்கு பாடம் புகட்டிய ஆசிரியர் பெருமக்களுக்கே படித்த பிள்ளைகள் நாங்கள் பாடம் புகட்ட வேண்டிய நிலைமை வந்திருப்பதை நினைத்தால் வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஒரு அடிப்படையை என் அன்பு சொந்தங்கள் சிந்திக்கணும். அரசு பணி என்பதை பாதுகாப்பு என்று நாம் கருதுகிறோம். அரசு பணியாளர்கள் இவ்வளவு பேர், 20 அம்சம் என்பது 20 துறை சார்ந்த பெருமக்கள் சூழல் இருந்தால் அடித்தட்டு மக்களின் நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்கணும். அப்போ அரசு பணியாளர்களை பாதுகாக்காத அரசு அப்ப என்ன செய்யணும்? அரசு பணியாளர்கள் பாதுகாப்பான அரசை உருவாக்க